விஸ்வாச வருஷம் மாசி மாதம் சனீஸ்வரர் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா நவக்கிரகங்களும் ஒன்றா கூடி இருக்க ரகசியத்தை உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். மொத்தமாக நம்ம நாட்டில் பிளேனில் வச்சு ஏற்றிட்டு போகிற மாதிரி நம்ம அத்தனை பேரும் வாழ்க்கையில் உயர்ந்து மேலே மேலே நிற்போம். சோத்துக்கு வழி இல்லாத எத்தையோ 10 ரூபா 15 ரூபா அங்கே இங்கே போய் அலைஞ்சிருந்தோமே, அது மாதிரி தேவையே இல்லை. டயத்தை வேஸ்ட் பண்ணி குடும்பமே நடத்த முடியல. இதெல்லாம் அடியோட எராடிகேட் ஆகிடுறது. எப்படி அப்படியே லைஃப்பில் வாழ்க்கையில் லிஃப்ட்டு வச்சா மாதிரி வாழ்க்கையில் ஏறி போன மாதிரி வாழ்க்கையில் அப்படி சடனாக ஊதுரும். குழந்தைகள்லாம் அப்படியே தார்மீகமாக அந்த அளவுக்கு நம்மளோட உறவு கொண்டாடும். திருமண பாக்கியங்கள்லாம் பண்புகளுக்கு சாதாரண கல்யாணம் ஆகணும். பணத்தை வச்சு அடிப்படை இல்லை. நிஜமாக நடக்குமானா நடக்கும். மாசி மாதம் நடக்கும், நடந்தே தீரும். எல்லா விஷயங்களுமே வாயளவுக்கு இல்லை, சொல்லல் வீரர்கள் இல்லை. ஒவ்வொரு இதுக்குமே நன்னாவே கொடுக்கக்கூடிய அமைப்பில் கொடுத்துட்டான். அது எப்படி அது விளாவார விலைக்கு ஒவ்வொரு ராசியாக சொல்லியிருக்கேன். கவனமாக பாருங்கள். அன்பார்ந்த கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாசி மாதம் விஸ்வாவசு வருஷம்னா அப்படி என்ன விசேஷம் கேட்குறீங்களா? பிப்ரவரி லேட்டர் பார்ட்லேருந்து மார்ச் ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் உள்ள காலம்தான் அது. என்ன கேட்குறீங்களா? சனீஸ்வரர் பெயரை போடுறாங்க. இதில் எல்லாம் மீட்டிங் போடுறாங்க. சந்திரனை தவிர எல்லாம் கும்பத்தில் உட்காந்து சூரியன், புதன், சுக்கிரன், பின்னாடி செவ்வாய் வந்துடுவார். ராகு, பாம்புன்னு இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது. குரு மிதுனத்தில் உட்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் பார்க்குறாவே பார்த்துட்டுருக்கார். நல்லது தான் ஒரு விதத்தில். அவர் தள்ளிட்டு இருக்கிறது நல்லது தான். என்ன பேசுகிறாங்களே தெரியாது. உலகம் ஃபுல்லாக நார் அடிக்க போகிறாங்க, தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. நமக்கு பிழைப்புக்கு வழி உண்டா அப்படின்னா என்னமோ நிறைய யோகங்கள்லாம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் நம்மளே எல்லாமே ஆக முடியுமா? வெளியில் சமுதாயத்தில் நல்ல நன்னாக இருந்தால் தானே நமக்கு எல்லாமே வாழ முடியும். நம்மளே வீட்டுக்குள்ள கதவு முடியும்னு வாழ முடியுமா? அதுதான் கொஞ்சம் மனசை உறுத்துறது. அரசாங்கங்கள்லாம் ஒரு சுழுக்கு எடுப்பார், பார்க்கலாம், நல்லா இருக்கும். சுற்றி ஒரு நாடெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது காது கொண்டு பார்க்காதீங்க, வேறு யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளிவட்டார பார்த்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏகப்பட்ட அதிர்ஷ்டங்கள் வருது, யோகங்கள் வருதுன்னா கூட அங்கே பாம்போடு நின்று சனீஸ்வரன் பாம்போடு பேசலாம். அங்கே ஏதோ விஷயம் இருக்குது. இல்லைன்னா பாம்பு கூட்டத்தில் போய் மீட்டிங் போட்டுருப்பாங்களா? ஏதோ சம்திங்கிறான், மிலிட்ரி ஆக்ஷன் நடக்குது. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நல்லது தான் வரணும். கூடாத விஷயங்கள்லாம் அங்கே சேர்ந்துருக்கு. அதாவது தார்மீக முறையில் பேசக்கூடிய நிலைமையில் அந்த மீட்டிங் அமையலை. அதுதான். அப்புறம் மெதுவாக சுக்கராச்சாரியர் போயிடுவார். அது பின்னாடியே சனீஸ்வரன் போயிடுவார், மீனத்துக்கு போயிடுவார். இதுன்னா குருவனுடைய ஒரு பார்வை இருக்குல்ல, அது நமக்கு தெம்பம் கொடுக்கறது. எப்படியா இருந்தாலும் குரு பார்வை கிடச்சிதுன்னா தோஷங்கள் போயிடும். நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசிய தேவைகள்லாம் தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சொல்கிறேன், எதிர்பார்ப்புகள்லாம் நமக்கு கைகூடணும்னா சுற்றி ஒரு சூழ்நிலை நல்லா அமைஞ்சு நமக்கு பசை நடியாக செய்யப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். காலம் ஒத்துழைக்கிறோம். நம்ம சம்பந்தப்பட்ட உறவுகளும் நண்பர்களும் ஒத்துழைக்கணும், முதலாளிகளும் ஒத்துழைக்கணும். இது அத்தனை சேர்ந்து தான் நமக்கு எல்லாமே ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய அமைப்பில் வெளிவருது. இன்னுமே ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மாசி மாதத்தினுடைய பாசி பலனை பார்க்கும்போது பிப்ரவரி லேட்டர் பார்ட், மார்ச் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போது மிதுனத்து சம்பந்தப்பட்ட பாக்கியஸ்தானத்தில் கும்பத்தில் எல்லாம் சூரியன் முதற்கொண்டு புதன், சுக்கிரன், சனீஸ்வரர், ராகு, செவ்வாய், குரு உன் வீட்டிலே உட்காந்துட்டு ஜென்மத்திலே உட்காந்துட்டு சோக்க பார்க்குறார். தோஷம் போயிடுறது. அது வக்கரமாக இருந்தாலும் பரவாயில்ல, தோஷம் போயிடுறது. எல்லாத்தையுமே அமைப்பில் ஒரு சேஞ்ச் லைஃப்பில் வரணும். இல்லை திருப்பி 8 ரூபா இருந்தால் 10 ரூபா போச்சு, 8 ரூபா 4 ரூபா அது ரொட்டேட் பண்ணி கொள்வது. இப்படியே ஒரு சின்ன லிமிட்டில் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு அப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்து பார்த்தா மணி 60 வயசு ஆகிடுச்சு. ஐயோ பையன் மிதிக்கிறான், ஏதோ வேலை சம்பாதி கிடைக்கிது, 4 காசு சம்பாதிக்க போகிறான், கல்யாணம் பண்ணணுமா, அப்படி இப்படி ஒரே அங்கலாய்ப்பாக தான் இருக்குது இல்லையா?
காத்தால போய்ட்டு எங்கேயோ சுற்றி ஆத்திரி வருது ஆத்திரி போனால் சுற்றி வருது, படித்து முடிச்சானா கொண்டானா வேலைக்கு பண்ணலாம், பொண்ணு என்ன பண்ணுறது தெரியல, அது வாட்டுக்கு இது வேறு இப்படி ஆத்துக்கார் என்ன முனைகின்னு இருக்கா, நமக்கு வீட்டில் போனால் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இது என்னது இது அன்சொல்யூஷபிள், ஒன்றுமே பண்ண முடியாது இருக்குது. நிம்மதி இல்லை. அங்கே போனால் அவன் கத்துறான், இவங்க போனால் இது கத்துறான், ஆஃபீஸில் போனால் எதுக்கு எள்ளு வராங்க, எதுக்கு வராங்க, இது சம்பாதிக்குது, இதில் வந்து ரொட்டேஷனுக்கு பண்ணுறதுவே நம்ம சரியாக இப்படியே புலம்பிட்டு இருப்பான். இதில் ஃபங்க்ஷன் வீடு அது இது வருது, பண்ணவே பிரமிப்பாக இருக்குது. இப்படி தான் வாழ்ந்து வாழ்க்கையில் பாதி பேர் கோட்டை விட்டுறாங்க வாழ்க்கையில். அது அவருக்கு தெரியும் போல் இருக்குது. அதனால் இந்த கும்ப மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் மிதுனத்துக்கு வியாபாரி 10 ரூபாய்னா 10 ரூபாய் எப்படி நாம் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம், இப்படி ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு மூளை நல்லா ஒர்க் பண்ணும். அதனால் அந்த வியாபார தந்திரங்கள் அறிவு நல்லா இருக்கும், பிரெயின் தெளிவாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு மொத்தம் வந்தாலே போதுன்றது வெறிச்சலாக இருக்கும் எங்கே போனாலுமே. அதனால் இந்த மாதிரி இந்த மாதத்தில் அவனுக்கு பூர்ணத்துவம் கிடைக்கிறது. சம்பாதிக்கிறது வாழ்க்கையில் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், தேவைகளை திருப்திப்படுத்திக்கணும், கணக்கு எப்படி காட்டணுமோ காட்டணும். அது சரி, திடீர்னு போய் 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு வீடு 1.5 கோடி கொடுத்து வீடு வாங்கினா பணம் எங்கே அது கேட்பானா இல்லையா? அவர் ரொட்டேட் பண்ணி அப்படி இப்படி பண்ணாலும் அது கணக்கு காட்டும். இதெல்லாம் நம்ம நாடு மட்டும் அப்படி, அங்கே 300 கோடி 400 கோடி பில்லியன் ட்ரில்லியன் வச்சுருக்கோம். அவனுக்கெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. இந்த ஊர் பற்றி ஏனோ தெரியும், என்ன பிச்சைக்காரனாகவே இருக்கணும். இந்த வெள்ளக்காரன் பண்ணது பிச்சைக்காரன் நாடு சொன்னது அப்படி பண்ணிட்டு அதே மாதிரி சட்டத்திட்டங்களும் போட்டு வச்சுட்டு அது மாற்றவே இல்லை. இன்னும் அதே சட்டத்திட்டம். அப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு வீடு கிட்டத்தட்ட 1 கோடியிலேருந்து 5 கோடி 7 கோடி வரைக்கும் போகுதுன்னா எங்கே போகிறது? தமிழ்நாட்டு சொல்கிறேன், மற்ற நாட்டில் 10-12 கோடி கூட போகும். அவங்க இந்த பணம் வரும். அவன் சம்பாதிக்கிறது மாதம் எதுக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா 1 கோடி 2 கோடி வீடு வாங்கலாம். அப்புறம் என்ன பண்ணோம்? குடும்பத்தில் இவ்வளோ வாடகை கொடுக்க முடியுமா? 30,000 40,000 50,000ன்னா 1 லட்சம் வரைக்கும் வாடகை போகுது. பெரிய ஃபேமிலி இருக்கணும்னா 50,000 மாதம் கொடுத்துருப்பானா கூட பணம் தடுப்பு சம்பாதிக்கணுமே. ரொம்ப டஃப்பாக இருக்குல்ல வாழ்க்கையில், எல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இனிமேல் அதுக்கு ஒரு முடிவு காலம் வந்தாச்சு. அதுக்கு தான் உள்ள மீட்டிங் நடந்திருக்கு. கும்ப மாதத்தில் அந்த மீட்டிங் நடந்திருக்கு பார்த்தீங்களா? பாம்பு முடிச்சுட்டு சனீஸ்வரனுக்கு வந்து சனி பேச்சு வரப்போகுது அந்த மாதத்தில். அதுக்காக மீட்டிங் நடக்கிறது. செவ்வாய் இருக்கிற சனி செவ்வாய் தான் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணோம். சனி காட்டிலும் செவ்வாய் குருக்கு ரொம்ப அந்யோன்யம் ஜாஸ்தி. ஏன்னா விருத்திக்கு வரணும்னா எங்கே கை செக்கப் வச்சு எப்படி பண்ணோம், இப்படி பண்ணணும், எங்கே கட் பண்ணணும், இது செய்ய பண்ணணும், அவர் தான் டிசைனரு. சனீஸ்வரர் அது பட்டெலாம் போட்டு மூடுவார், அவ்வளோதான் தெரியும், உழைக்க செய்யும். வேறு தனிப்பட்ட மூளை உபயோகப்படுத்த மாட்டோம். இது இவ்வளோ மாதிரி இருக்கு. வியாபாரிகளுக்கு தந்திரங்கள்லாம் வேணும். அதுக்கு ஒத்துழைக்கணும் செவ்வாய் சனி, அவ்வளோதான். அதே சமயத்தில் எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்கணும். ஜீவனத்துக்கு பகவான் எத்தனையோ வழியில் வச்சுருக்கார். இப்போ வரைய வந்திருக்கு. டெலிவரி பாய் மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க, அட்டகாசம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அந்த இன்கம் வருது. அந்த இன்கம்த்தை வச்சு வாழ்க்கையில் தன்னிறைவு அடையணும், டெவலப் பண்ணிக்கணும் அதர் ஆக்டிவிட்டீஸை. அப்புறம் நல்லா ஏர்ன் பண்ணலாம். வெளிநாட்டில் அப்படி தான், படிக்கும்போது வேலை செய்கிறது இல்லை. அது நம்ம ஊர்லேயே வந்தாச்சு. இதான் வந்துருத்து பாருங்க. அதே மாதிரி சப்தமாதிபதி சொல்லக்கூடிய குரு உங்கள் வீட்டிலே உட்காந்து நேராக பார்க்குறார். 5ஆம் வாரம் 7ஆம் வாரம் 9ஆம் வாரம் க்ளீனாக பார்த்துட்ருக்காரு. அட்டகாசமாக பார்க்குறார். 9ஆம் வாரில் வந்து மொத்தமாக பார்க்குறார். சர்ப்பங்கள் தோஷமும் போயிடுறது, சனி பீடம் போயிடுறது, தரித்திரம் போயிடுறது, வியாதி நோய் போயிடுறது, வியாதி வாட்டம், ஆப்ரேஷன், அது இது டயக்னைஸ் பண்ணுறது, சர்ச்சு, இன்னும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு ஒன்று ஒரு மென்டல் ஆகிடும். இதுக்கே சரியாக இருக்கும். பொண்ணு கல்யாணம் பண்ணணும், சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், அதுக்கு பணம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கலாம். வியாதிக்கு போய் இப்போ பண்ண மாதிரி அத்தனை செலவு வைக்க வேண்டியிருக்கு, கோடிக்கணக்காக. இப்படியா? இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வர வேணாம். சரி, நிறைய சம்பாதிக்கிறதுக்கு முடியும், அதை மாதிரி செலவழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இந்த சிஸ்டமெல்லாம் இனிமேல் இருக்காது. சித்த வைத்தியமெல்லாம் வந்துருத்தோம். இதுதான் சித்த வைத்தியம், ஆரோக்கியமாக கொடுத்து
அந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. அந்த இது கொண்டு வரத்துக்கு தான் இப்படி பண்ணாரோன்னு நினைக்கிறேன் பகவான். தெரியல எனக்கு. இயற்கையான வாழ்க்கையில் வாழ்ந்தோன்னா செயற்கையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்றான் பகவான். அதனால் இயற்கையாக இவ்வளோ கொடுக்குறேன், அதை விட்டுட்டு நீயும் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களே சொல்லிட்டு தான் இத்தனை அவஸ்தைகள். அது நல்லபடியாக மாறி நுதிர்த்து கவலைப்பட தேவையில்லை. ஆரோக்கியமான உணவே மருந்து சொல்கிற மாதிரி எல்லாமே ஆரோக்கியமான வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும், பரவாயில்ல. அதை அப்படியே வாங்கி பழக்கமாக எடுத்து நமக்கு நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே. அப்படி சொல்லும்போது உடம்பு நன்னா ஆரோக்கியமாக இருக்குது, வித்தைகள் நன்னா கைகூடும். அந்த படிப்பெல்லாம் படித்தா பக்கத்தில் போட்டுக்கலாம், அவ்வளோதான். முட்டை நம்ம அடிமைப்படுத்ததாக பண்ணுறோம். இந்த நாட்டில் இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளே ஏமாத்திருக்காமல் இருக்க ஒரு தொழில்துறையில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்து பண்ணணும். படித்த உடனே அது பிரகாரம் பண்ணணும்னா வராது, முட்டை தான். எவ்வளோ டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்தா கூட இந்த விஷயத்தில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்த பிறகு தான் படிப்பே. அதனால் பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. பிளட்லேயே எல்லாமே வரும். வியாபாரத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. இப்போ வியாபாரம் பண்ணுறதுன்னு தொழில் இப்படி கற்றுக் கொடுத்துருக்க முடியாது இப்படின்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. தென்னை மரத்தில் ஏறுன்னா கற்றுக் கொடுக்க முடியாது. நம்ம ஏறி காமிச்சு அதுக்கப்புறம் அவனை ஏற வைக்கணும், அவ்வளோ தவிர இதுக்கெல்லாம் பாடம் சொல்ல முடியாது. பிஸ்னஸ்ஸு என்ன நம்ம பொறுத்த வரைக்கும் பரம்பரையாக வந்த தொழில் அழகாக பகவான் பண்ணிருக்காரு. அதனால் எந்த தொழிலாக இருந்தாலுமே சிறப்பாக செய்ய முடியும். அதாவது புதத்தினுடைய அந்த 10ஆம் அதிபரை அந்த கும்பத்தினுடைய சனீஸ்வரன் தான். ஜீவனஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கர்மத்தை பின்னணியாக வச்சு ஜீவனஸ்தானம். நான் இன்றைக்கி பிளேன் ஓட்டினேன்னா உன் கர்ம வினைகளுக்கு அமைப்பு தான் ஜீவனம் கொடுப்பான். அதே மாதிரி நீ பிளேன் ஓட்ட வேணாம், பிளேன் வச்சுக்கோ, வாடகைக்கு விடு, சம்பாதி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இனிமேல் வரப்போகுது. பிளேனு ப்ரைவேட் ஏர் டாக்ஸி வருது. அதனால் எதுவும் வந்தாலுமே வாழ்க்கையில் நல்லா அனுபவிக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், எது தேவையோ செலவழிக்கணும். நல்ல தான தர்மங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன வேணால் பண்ணலாம். ட்ரஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது, பசங்க படிக்கிறது, செய்யறதுக்கு இதெல்லாம் இருக்குது. வயசானவங்களை ஆதரிக்கு இதெல்லாம் பண்ணலாம். அதனால் எது வந்தாலுமே நமக்கு திருப்தி வாழ்க்கையில் வரணும். திருப்தியான வாழ்க்கை நித்தியம் வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கும் தவிர திருப்தியான வாழ்க்கை யாராக வாழ்கிறார்? பாசிபிலிட்டியே இல்லை. அந்த நேரத்தில் திருப்திப்பா அப்போ கூட சொல்ல மாட்டான். ஏதோ இருக்குது, போகிறது வருது, அப்படி இதெல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இது எப்போ படித்து முடித்து சம்பாதிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், மூச்சு இது இப்படிலாம் பேசுகிறது அர்த்தம் பண்ணுறது இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் இப்படி மாறி பாருங்களேன். அதனால் வாழ்க்கையினுடைய தன்னிறைவை அடையிறோம். மைண்டு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் தன்னிறைவின்னு பேர். அது வரைக்கும் அடையவே முடியாது. அடுத்தது போகும். அது என்ன பரவாயில்ல, இது என்ன பரவாயில்ல, இப்படி போனாமல் எப்படி பண்ணாமல் அதுக்கு அளவே கிடையாது. அதனால் மைண்டு திருப்தி அடையக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே தீரத்தை கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் ஒன்று ஊற்றி ஸ்பூன் ஃபீடிங் பண்ண தான் ஒருத்தர் வாழ்க்கை வருமா? நம்ம குழந்தை எல்லாமே செக்கப் பண்ணி நல்ல விஷயத்தில் போகிறாங்களா, நல்ல விஷயங்கள் போகிறாங்களா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, நல்ல விஷயங்களில் செயல்படுறாங்களா, அப்படியே வச்சுக்கணும் தவிர நம்மளை போய் ஃபோர்ஸ் பண்ணி எந்த குழந்தையும் பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி குழந்தைகள் தவறான வழியில் போகாத பார்த்துக்கணும். அது போதும். சமுதாயத்தோடு பழக வைங்க, அது போதும். உன்னோட பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் வேணாம், நான் பண்ண தாத்தா மட்டும்தான் நல்லா படித்து பெரிய இதில் சம்பாதிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதே முட்டாள்தனமான விஷயம். அதனால் நீங்கள் அந்த குழந்தைகளை தொழிலில் பயன்படுத்துவோங்க. தொழிலில் பயன்படுத்தி இம்ப்ரூவ் பண்ணி டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி பிரமாதமாக சம்பாதிக்கலாம். பாரம்பரிய வரணும், அதுதான் அந்த ஆசை, அபிலாஷை அவருக்கு. நம்மளுடைய பரம்பரை சந்தப்பட்ட இந்த தொழில்கள் எல்லாமே விருத்திக்கு வரும். அதுக்கு தான் இந்த பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம நாட்டில் பழைய பண்பாட்டு கலை சொல்லக்கூடிய அந்த தொழில் பேஸ்டு அமைப்பு பாரம்பரிய ஸ்டேஜ் தான். போய் இந்த டிகிரி படித்ததுனால தொழில் ஆரம்பிக்க முடியாது. அதனால் இதெல்லாம் ஒரு ரெக்ளமேஷன் சேஞ்ச் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் பண்ணுறதுனால விதத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே வாழ்க்கையில்
தன்னிறைவு அடைவாங்க. அட்லீஸ்ட் 99.9 வரைக்கும் அடைவாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் திருப்தி, பையன் சம்பாதிக்க திருப்தி, நல்ல ஹெல்த்து திருப்தி, நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணப்பா ஒரு ஸ்டேஜ் பார்த்து பண்ணுறது ஓகேன்ட்டு இருக்கணும். இப்படிலாம் பொண்ணுக்கு நல்லா பண்ணுற படிப்பு, இந்த பாட்டு தெரியும், அது தெரியும், டான்ஸு சங்கீதம் தெரியும், ஃபுல்லாக கேம்ஸ் விளையாடுவாங்க, அந்த டிசைன்லாம் பண்ணுவாங்க, ஆர்ட் எல்லாமே பண்ணுறாங்க. உட்காந்துட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த எக்யூப்மெண்ட் இருக்குது, எல்லாம் கை கொடுக்கும். அதனால் எதுவுமே குறைச்சல் இல்லை. இதுமாதிரி குழந்தைகள்லாம் 1 2 வராது, நிறைய டசனாக பிறக்கும். அதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க வந்துடாதீங்க. அதனால் பார்த்துக்கோங்க. இது விஷயங்களை திருமணங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம எதெல்லாமோ கணக்கு போட்டு அது பிரகாரம் பொண்ணு ஒன்று புள்ள ஒன்றுன்னா ரொம்ப கஷ்டம். இதுவுமே இயற்கையான முறையில் எது வந்தாலும் வாழ்க்கையில் நின்று சம்பாதிக்க முடியும், குடும்பம் நடத்த முடியும். இந்த எண்ணம் இருக்கணும், பெரியவனை ரட்சிக்கணும், காப்பாற்றணும். அது இருந்தாலே போதும். ஆரோக்கியமான வாழ்க்கை. அதனால் நீங்கள் எல்லாத்துலேயும் தன்னிறைவு அடைகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் தன்னிறைவு அடையக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் எல்லாருக்கும் வாரி வழங்குறாங்க. முதலத்திலுடைய சம்பந்தப்பட்ட அந்த பாக்கிய வீடு, பாக்கியம் தானே அது உங்களுக்கு. அந்த இடத்துல தான் எல்லாம் மீட்டிங் நடக்கிறது. கும்பத்தில் 10ஆம் வீடு சொல்லவே வேண்டாம், குரு உங்கள் வீட்டிலே உட்காந்துட்டார். அதனால் எதுக்கும் கவலை இல்லை. எல்லாத்தையும் தோஷம் போயிடுறது ரொம்ப ஆச்சரியம். தோஷம் பண்ணாலே போதுமே, நிறைய வந்துடும், பூர்ணத்தை வந்துடுமே. அதனால் இந்த மிதுனத்துக்கு சம்மந்தப்பட்ட 3ஆம் வீடு சூரியன் இருக்கார். அதே மாதிரி சம்மந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடியது சக்கராச்சாரியர் இருக்கார். அதே மாதிரி பாக்யாஸ்தத்தில் அவர் வீட்டிலே சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கார். அந்த மாத கடைசியில் சனீஸ்வரர் பெயரால் 10ஆம் வீடு. அதே சமயத்தில் சுக்கிரனும் முதல்ல போயிடுறார். சுக்கிரன் சனி சேர்ந்து இந்த மாதத்துக்கு அழகாக போனால் கூட 10ஆம் வீட்டில் வந்துருப்பார் மிதுனத்துக்கு. கேட்கவே வேண்டாம். சுக்கராச்சாரியர் உங்களுக்கு யார் மிதுனத்துக்கு? அபூர்வம் முடியாது. விருத்தி தானுமே. மாதம் சொல்லலேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த வருஷம் போயிட்டு இருக்கும் விருத்தி. அவ்வளவு சர்வசாதாரணமாக தட்டின்னு போயிட்டே இருப்பீங்க. தடைகள், விருத்தி, வேதனைகள், வம்பு, தும்பு, சண்டை, செச்சு எதுவுமே உங்கள் வாழ்க்கையை பாதிக்காது. அப்படி தூள் பரப்புவீங்க. அதனால் இந்த மாதம் சொல்லக்கூடிய மாதம் நம்மளுக்கு வாழ்க்கையில் தன்னிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். திருப்தி சொல்லக்கூடிய அளவுக்கு பகவான் கிருஷ்ணன் நிறைய வாரி வழங்குறான்னு சொல்லி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.